सदा स्नेहवक्त्रं कृपापूर्णनेत्रं स्थिरं दीनमित्रं जनप्रीतिपात्रं सुविज्ञातशास्त्रं कषायात्रवस्त्रं दयानन्दरूपं இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னாலும் நான் தமிழ்லேயே பேசுகிறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமாக புரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். இங்கே இந்த பாரத தேச ஹிதாயெல்லாம் பாண்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நானும் எய்ம் ஃபார் சேவாக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் அவர். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த எய்ம் ஃபார் சேவாவுடைய ஆந்தமாக தான் வந்து அதை சுவாமிஜி அந்த பாட்டை வந்து ஏற்றினார். அதை அவர் ஏற்றும்போது நாங்கள்லாம் இருந்தோம் அந்த நேரத்தில். அதனால் அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதில் அந்த அர்த்தம் உங்கள் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. பாரத தேச ஹிதாய அப்படின்னா அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பாட்டு. அதோடைய அர்த்தம் நீங்களாம் புரிஞ்சுட்டு இருக்கீங்களான்னு தெரியல. இல்லைனாலும் நான் ஒரு சுருக்கமாக அதோடைய அர்த்தத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பாரத தேச ஹிதாய பரதாதி மகாமதி சேவித பாரத தேச ஹிதாய அப்படின்னு இந்த பாட்டுடைய ராகமே வந்து தேஷ் ராகத்துல போட்டிருக்காரு சுவாமிஜி. அந்த ராகமும் வந்து தேசத்தை ஒட்டி இருக்கிற பேரு, அந்த ராகத்துடைய பேர் வந்து தேஷ்ன்ற ராகம். அது தெரிஞ்சுங்க. ஏன்னா அது நம்ம தேசத்தை பத்தின பாட்டுன்றதுனால அந்த பாட்டுடைய ராகமும் தேஷ் ராகத்துல போடப்பட்டது. அதுல என்ன சொல்றாருன்னா பாரத தேச ஹிதாய அப்படின்னா ஹிதம் அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம். எது நமக்கு ஒரு நல்ல விஷயமோ எது நல்லதோ அததான் ஹிதம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. ஆமா, இதமா இருக்குன்னு சில சமயம் சொல்றோம் தமிழ்ல. கரெக்டா? ஹிதம்ன்றதுதான் வந்து தமிழ்ல வந்து இதம்னு மாறி இருக்கு. இது வந்து இதமா இருக்கு நமக்குன்னு சொல்றோம். ஒரு ரொம்ப சூடா இருக்கு வெளியில, ஆனா உள்ள வந்தா இதமா இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி அதுதான் ஹிதம் அப்படின்ற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல இதம்னு ஆயிடுது. அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம். எது நல்லதோ அதுக்காக நீ சேவை செய். குரு சேவாம் துவம் அப்படின்னா நீ சேவை செய்ய வேண்டும். எதற்காக சேவை செய்ய வேண்டும்? நம்ம நாட்டுடைய நல்லதற்காக. எந்த மாதிரியான நாடு அப்படின்னா பரதாதி மகாமதி சேவித அப்படின்னு சொல்றாரு. பரதர் முதலானவர்கள் சேவை செய்த நாடு. பரதர் முதலானவர்கள்னா நம்ம தேசத்துடைய பேரே வந்து பாரத தேசம். சகுந்தலையுடைய புத்திரன் தான் வந்து பரதன். அந்த பரதன் ஆண்ட மகாபாரதம்ன்றதும் வந்து கரெக்ட் தான். பரதனுடைய வம்சத்துல வந்து அவங்கள பத்தின கதைன்றதுனால தான் அதுக்கும் மகாபாரதம்னு பேர். அது தவிர நிறைய பரதர்கள் இருந்திருக்காங்க நம்ம நாட்டுல. எல்லாருமே வந்து பெரியவர்கள். இந்த பரத சக்கரவர்த்தி ராஜா ஆண்டதுன்னு ஒண்ணு. ராமாயணத்திலையும் பரதன் தானே ஆண்டான் நிறைய. 14 வருஷங்கள் ராமர் காட்டுக்கு போனா கூட அந்த நேரத்துல ராமர் சார்பாக ஆண்டது வந்து பரதன். அதனால பரதன் வந்து ஏன் ரொம்ப சிறப்பா சொல்றோம்? ராமாயணத்திலேயே என்ன சொல்றாங்கன்னா 100 ராமருக்கு வந்து ஒரு பரதன் சமம் அப்படின்னு வால்மீகியே சொல்றேன். ஏன் அந்த மாதிரி சொல்றாரு? ஏன்னா பரதனுக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சா கூட, ஆனா அது வந்து நியாயமாக அது எனக்கு கிடைக்கல. எது நியாயமா ராமனுக்கு போக வேண்டியதோ அந்த ராஜ்யத்தை எங்க அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து தவறு. அதனால நான் இந்த ராஜ்யம் கிடைச்சா கூட அதை ஆள மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நியாயமாக இருந்தவர் வந்து பரதர். அதனாலதான் பரதரை வந்து நம்ம ராமரை விட கூட மேலான ஒரு இடத்துல வச்சிருக்கோம். அது மாதிரி இன்னொரு பரதர் இருந்தார், ஜடபரதர்னு ஒருத்தர் இருந்தார். பாகவதத்திலேயே அவரை பத்தின கதை இருக்கு. அவர் பெரிய ஞானியாக இருந்தவர். இந்த மாதிரி பல பரதர்கள், பரதாதி அப்படின்னு சொன்னதுனால பரத ராஜாவும் அதுல நம்ம எடுத்துக்கலாம். இல்லட்டா தசரதனுடைய புத்திரனான பரதனையும் எடுத்துக்கலாம். ஜடபரதர் அவரையும் எடுத்துக்கலாம். இத மாதிரி பல பரதர்கள்லாம்
பரதர்களை தவிர வேறு பல சான்றோர்கள்லாம் இருந்த தேசம் இது. அந்த மாதிரியான தேசத்துக்காக நம்ம சேவை செய்ய வேண்டும். பரதாதி மகாமதி சேவித பாரத தேச ஹிதாய குரு சேவாந்தம். அடுத்தது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆசேது ஹிமாச்சல வனகிரி ஜன சம்ரக்ஷணாய. நம்மளுடைய நாட்டை பத்தி விஷ்ணு புராணத்திலே சொல்லியிருக்கு. புராணங்கள்லயே என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம நாடுனுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா ஆசேது இமாச்சலம் அப்படின்ற வார்த்தை வந்து புராணங்கள்லயே இருக்கு. சேத்துன்னு எதை சொல்றோம் நம்ம? சேது எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்குலாம்? சேது தமிழ்நாட்டில் இருக்கு. கரெக்டா? எங்க இருக்கு சேது? சேதுராயன்ற பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேதுபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேதுபதி கூட ஒரு சினிமா வந்து சேதுபதி. சேதுபதி கேள்விப்பட்டது இல்லையா பெயர்? சேதுனா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பாலம். சேதுனா பாலம்னு அர்த்தம். பாலம் எங்க? ராமர் வந்து இலங்கைக்கு எப்படி போனார்? பாலம் கட்டி தானே போனார். எங்கேருந்து எங்க பாலம் கட்டினாரு? ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னார் அந்த சைடு இலங்கையில வந்து அது வரைக்கும் பாலம். அந்த ராமர் பாலம்ன்றது இன்னி கூட இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க போய் பார்த்துருக்கீங்களா? போனதில்ல. போங்க, என்னைக்காக ஒரு நாள் போகணும். போய் பார்க்க வேண்டிய இடம். அதனுடைய அந்த மிதக்கிற கல்லெல்லாம் கூட இருக்கு ராமேஸ்வரத்துல. இப்ப போனீங்கன்னா அந்த ஒரு மடத்துல வச்சிருக்காங்க இப்ப கூட மிதக்கும் கற்கள். ஏன் சொல்றேன்னா, அந்த சேத்துன்றது இந்த ராம சேத்துவை தான் குறிக்கிறது. சேத்துன்றது தட்சிணம் தெற்குல ஒரு கோடியில இருக்கு. அங்கிருந்து சேது ஹிமாச்சலம்னா என்ன? சேதுவிலிருந்து இமயம் வரை அப்படின்னு அர்த்தம். அது இமயமலைன்றது நம்ம நாட்டினுடைய ஒரு இயற்கையான ஒரு எல்லை. இமயத்தை தாண்டி போறதுலாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்த காலத்துல கூட அவ்வளவு ஈஸி இல்லை. அந்த காலத்துலாம் இமயம் தான் வந்து நமக்கு நம்மளுடைய ஒரு எல்லையா இருந்தது. அதிலிருந்து தெற்கே இருக்கிற தேசம் எல்லாம் பாரத தேசம் தான். இன்னைக்கு அது பல நாடாக பிரிந்தாலும் கூட நம்மளுடைய பாரத தேசம்ன்றது என்னன்னா, இன்னைக்கு கூட நம்ம என்ன சொல்றோம்னா இந்திய துணைக்கண்டம்னு சொல்றோமா, தமிழ்ல சப்கான்டினென்ட்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொன்னோம்னா அது இந்திய நாடு மாத்திரம் இல்லை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மயான்மார், பர்மாலாம் சொல்றோம். இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு நம்ம சொல்றது. இது எல்லாமே நம்ம பாரத தேசமா இருந்ததுதான். சேதுவிலிருந்து இமயம் வரை இருக்கிற நாடு நம்ம நாடு. சேது இமாச்சல. இதுல வாழற மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும். எந்த மாதிரி மக்கள்? வனகிரி ஜன சம்ரக்ஷணாய. அதுலயும் முக்கியமா வந்து வனத்தில் வசிப்பவர்கள். கிரினா என்ன தெரியுமா? வனம்னா தெரியும்ல, வனம்னா காடு. கிரினா என்ன? மலை. காட்டிலும் மலைகளிலும் வசிக்கின்ற மக்கள். அவங்களுக்கு முக்கியமா சேவை செய்யணும்னு ஏன் சுவாமிஜி சொல்லியிருக்காருன்னா, அவங்களுக்கு இன்னும் தேவையான விஷயங்கள், வசதிகள்லாம் இன்னும் போய் சேராத இடங்களாக இருக்கிறது வனங்கள், மலைகள்லாம். அதற்காக அதை முக்கியமா அதை சொல்லியிருக்காரு. வனகிரி ஜன சம்ரக்ஷணாய. நீங்க கூட 2 கிரிக்கு நடுவில் தான் இருக்கீங்க, சரியா? அந்த சைடு என்ன கிரி இருக்கு? ஏலகிரி இருக்கா? அது கிரி தானே அது. இந்த சைடு என்ன இருக்கு? தெற்க கிழக்காது. சரி, கிழக்க என்ன இருக்கு? ஜவாது மலை இருக்கு. ஸோ நீங்களாமும் ஒரு 2 கிரிக்கு நடுவில் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு? ஆசேது இமாச்சல வனகிரி ஜன சம்ரக்ஷணாய குரு சேவாந்தம். அதுக்கப்புறம் ஆயுர் ஆரோக்கிய விவர்த்தனாய. ஆயுஹு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆயுஷோட நீ இருக்கணும்னு சொல்றோமா தமிழ்லயும்? ஆயுஷ்ன்றது தான் சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஆயுள்னு கூட சொல்றோம் தமிழ்ல. ஆயுள்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழற காலத்தை தான் வந்து ஆயுள் காலம்னு சொல்றோம். கரெக்டா? ஆயுர் ஆரோக்கியம். நிறைய நாள் வாழணுன்றது ஒண்ணு. ஆனா நிறைய நாள் வந்து உடம்பு சரியில்லைன்னா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கஷ்டமாயிடும்ல. எந்த மாதிரி வாழணும்? நிறைய நாள் வாழ்ந்தா கூட ஒருத்தர் எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணும், சரியா?
அதனாலதான் ஆயுர் ஆரோக்கிய விவர்த்தனம்னா அதை வளர்க்கணும். ஆயுஷையும் ஆரோக்கியத்தையும் வளர்ப்பதற்காக சேவை செய். ஆயுர் ஆரோக்கிய விவர்த்தனாய. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, தர்ம சம்ரக்ஷணாய. தர்ம சம்ரக்ஷணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலத்துல. அதுவும் நமக்கு பகவானும் கீதையில என்ன சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றார். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் மறுபடியும் மறுபடியும் வருவேன் அப்படின்றது பகவான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குறுதின்னு சொல்லலாம். ஆனா அதுல நம்மளும் பகவானுக்கு உதவி செய்யணும். பகவானோட சேர்ந்துட்டு நம்மளும் தர்மம் பண்ணணும். தர்மத்தை காப்பது தான் நம்மளுடைய கடமை. தர்மம்னா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். நீங்க தர்மம்னா என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல தர்மத்துக்கு என்ன சொல்றோம்? தர்மம்ன்றது சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல என்ன சொல்றோம் தர்மத்திற்கு? திருக்குறள் படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? முதல்ல என்ன இருக்கு திருக்குறள்ல? என்ன உப்பால் இருக்கிறதுன்னு சொல்றோம், சரியா? முதல்ல என்ன இருக்கு? அறத்துப்பால், சரியா? அறம்ன்றதுதான் தர்மம். வள்ளுவர் எதை அறம்னு சொல்றாரோ அதை தான் நம்ம சம்ஸ்கிருதத்துல தர்மம்னு சொல்றோம். புரிஞ்சுதா? தர்மம் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் தர்மம் பண்ணுங்கன்னா அவனுக்கு பிச்சை போடுறது தான் தர்மம்ன்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. அதுவும் தப்பு இல்லை, ஏன்னா ஒருத்தருக்கு உதவி செய்வது தர்மம். அந்த அர்த்தத்துல ஒரு பிச்சை போடுவது கூட தர்மம் தான், இல்லைன்னு சொல்லல. தர்ம காரியம்னு சொல்லும் பொழுது பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. இதுல அறம் தர்மம்னா என்ன அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சதுதான். யாருமே எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. ஏன்? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், டெய்லி நான் உங்களை அடிச்சுட்டே இருக்கேன், உங்களுக்கு பிடிக்குமா? அது யாரும் என்ன அடிக்க கூடாது, கரெக்டா? யாராவது டெய்லி உங்ககிட்ட பொய் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா? அதுவும் யாரும் என்கிட்ட பொய்லாம் சொல்லக்கூடாது, யாரும் என்ன அடிக்க கூடாது. யாராவது உங்களை திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபமா வரும், அதுவும் பிடிக்காது. யாரும் என்ன திட்டக்கூடாது, எல்லாரும் என்கிட்ட இனிமையா தான் பேசணும், எல்லாரும் என்கிட்ட உண்மையை தான் சொல்லணும், யாரும் என்ன துன்புறுத்தக்கூடாது, எல்லாரும் எனக்கு உதவிதான் செய்ய வேண்டும். இதுதானே எதிர்பார்க்குறீங்க எல்லாரும், சரியா? எல்லாரும் எஸ் தானே? அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. மற்றவங்களாம் என்ன எதிர்பார்க்குறாங்க? அப்போ நான் இதை எதிர்பார்க்கிறேன், யாருமே என்ன திட்டக்கூடாது, யாரும் என்ன அடிக்கக்கூடாது, யாரும் என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியறதா இல்லையா? இதுல எந்த சந்தேகமும் இல்லை. மற்றவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதுல எனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுது, இப்படிதான் இருக்கணும். நான் தப்பு பண்ணா கூட மற்றவங்க என்ன திட்டக்கூடாது, சரியா? இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கு. ஆனா மற்றவன் தப்பு பண்ணா நீங்க என்ன பண்றீங்க? தப்பே பண்ணலனா கூட சில சமயம் என்ன பண்றீங்க? நீங்க மற்றவங்க கிட்ட எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரிதான் நீங்க மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறீங்களா இல்லையா? நடந்துக்கணும்ல. நான் மற்றவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேனோ, மற்றவங்க என்கிட்ட எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரிதானே நானும் இருக்கணும். அப்பனா உங்களுக்கு எது அறம்னு தெரிஞ்சிடுதுன்னு அர்த்தம் தான். இதுதான் சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றோம்? சாமானிய தர்மம் அப்படின்னு சொல்றோம். இது சாமானிய தர்மம்னா என்னது? எல்லோருக்கும் பொதுவான அறம். வாய்மை, அஹிம்சை, இதெல்லாம் பொதுவான தர்மம். ஏன்னா யாருமே என்ன ஹிம்சை என்ன துன்புறுத்த கூடாதுன்றது எனக்கு தெளிவா தெரியாது. அதே மாதிரிதான் மற்றவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியுது. அப்ப நான் அதையும் மீறி நான் ஒருத்தனை துன்புறுத்தினா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எது தவறுன்னு தெரிஞ்சுதானே அப்ப நீங்க செய்றீங்க. எல்லாரும் தவறு செய்யாதவங்களே இங்க கிடையாது. அதுதான் நான் தவறு செய்யலன்னு சொல்லல. ஆனா தவறு செய்யும் பொழுது எப்படி செய்யறோம்? சில சமயம் சாக்கு சொல்றோம். ஒரு தவறு செஞ்சுட்டு அப்புறம் என்ன சொல்றோம்? தெரியாம செஞ்சுட்டேன் மிஸ்,
தெரியாம செஞ்சுட்டேன் அப்பா அம்மா அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்றோம். ஆனா தெரியாம யாரும் தவறு செய்வதில்லை, தெரிந்துதான் தவறு செய்கிறோம். ஏன் தெரிஞ்சு தவறு செஞ்சோம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது யாராவது தெரிஞ்சே தவறு செய்யணும். ஏன்னா என்னுடைய விருப்பு வெறுப்புன்னு அதான் சொல்றோம். ஏதோ ஒரு விருப்பு எனக்கு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. சரியா? எனக்கு பிடிச்ச விஷயமும் சரியான விஷயமும் ஒன்னா இருந்ததுன்னா நான் இயல்பாகவே அறத்தோட தான் நடக்கிறேன்னு அர்த்தம், தர்மமாக தான் இருப்பேன். அதே மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயமும் தப்பான விஷயமும் ஒன்னா இருந்ததுனாலும் எனக்குள்ள எந்த விதமான குழப்பமும் கிடையாது. நான் தவறை விலகுகிறேன், சரியானதை செய்யறேன்னு இருக்கும். ஆனா அந்த மாதிரி இருப்பதில்லை எப்போதுமே. உலகத்துல மனுஷனுடைய குழப்பத்திற்கெல்லாம் துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்ன? எனக்கு பிடிச்சது ஒரு மாதிரி இருக்கு, சரியானது வேற மாதிரி இருக்கு. குழந்தைங்க நீங்களாம் இருக்கீங்க, ஐஸ்கிரீம் பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆனா நல்ல மூக்கு ஒழுகின்னு இருக்கு. இப்போ எனக்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்க அம்மா சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன அடம் பிடிக்கிறீங்க? எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், இப்போ உடனே வாங்கி கொடுன்னா அது சரியா தவறா? தவறுன்னு தெரிஞ்சுதான் கேட்குறீங்க. ஆனாலும் விருப்பம் இருப்பதனால தவறு செய்யவும் ஒருத்தன் துணிந்தால் அது சரியல்ல. அப்போ நீங்க தர்மத்தை விட்டு உங்க விருப்பு வெறுப்புக்காக என்ன வேணா செய்யலாம்னு ஆயிடுறது. அந்த மாதிரி நடக்கக்கூடாது. குழந்தைங்க நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய விஷயம் இதுதான். சுவாமிஜியும் இதுதான் வேல்யூ ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்றாரு. நம்ம சுவாமிஜி சொல்றதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்போ தமிழ்ல. ஏன்னா எதுக்காக நான் சரியானதை செய்யணும், ஏன் நான் தப்பான விஷயத்தை செய்யக்கூடாதுன்ற ஞானம் இருக்கணும் உங்களுக்குலாம். அது இருந்ததுன்னா ஒழுங்காக செய்யறதுக்கு முடியும். ஏன்னா எல்லாருக்குமே விருப்பு வெறுப்பும் இருக்கு, சரி தவறும் தெரிஞ்சிருக்கு, இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ உன்னுடைய விருப்பு வெறுப்பையும் மீறி சரியானதை செய்ய முடிஞ்சதுன்னா நீ வாழ்க்கையில முன்னேறலாம். புரிஞ்சுதா? சந்தோஷமாவும் இருக்கலாம். அப்பதான் உண்மையாக சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா நீ தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தப்பு செஞ்சா என்ன ஆகுது? உனக்கு தெரியாது. அதுதான் மனசாட்சின்னு சொல்றோம். கரெக்டா? எல்லாருக்கும் மனசாட்சின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமாலாம் கூட பார்த்துருப்பீங்க. தனியா போய் நின்று உன்னோட பேசும், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த ஹீரோ ஹீரோயினா அதை பண்ணிடுவாங்க. மனசாட்சியானா போய் வார்ன் பண்ணும், இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னாலும். அப்படின்னா என்ன? சரி தவறு என்பதுதான் அந்த ஞானம் தான் மனசாட்சி. அது இருக்கு எல்லாருக்கும். அதையும் மீறி நான் ஒரு விஷயத்த பண்றேன்னா அப்ப எனக்கு இன்னும் விவேகம் இல்லை, பகுத்தறிவுன்னு இதுதான் சொல்றோம். உண்மையான பகுத்தறிவுன்றது என்னது? சரி எது தவறு எது என்று பகுத்தறிந்து சரியான விஷயத்தை செய்யறது தான் பகுத்தறிவினுடைய அடையாளம். அந்த பகுத்தறிவு உங்க எல்லாருக்கும் இருக்கணும். இந்த கல்வியானது வெறும்னு இங்க எவ்வளவு விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க. மொழியை கத்துக்கிறீங்க, தமிழ் கத்துக்கிறீங்க, இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க, வேற என்ன மொழி கத்துக்கிறீங்கன்னு தெரியல. அப்புறம் கணக்கு, அப்புறம் விஞ்ஞானம், சயின்ஸ் எல்லாம் கத்துக்கிறீங்க. அதுக்கெல்லாம் மேலாக நீங்க கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஏன் சரியான விஷயத்தை பண்ணணும், ஏன் தவறை செய்யக்கூடாது. ஏன்னா தவறு செஞ்சா சில சமயம் நமக்கு கிடைக்கிறது, ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது, அதனால தானே நீ தவறு செய்யற. ஆனா அதோட என்ன வருது? பயம் வருது. ஏன்? யாராவது நான் தப்பு செஞ்சத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, எங்க அப்பா அம்மா தெரிஞ்சுடுத்துனா என்ன நடக்கும்? இந்த மாதிரியான பயம். அது தவிர குற்ற உணர்வும் வரும் மனுஷனுக்கு. நீ தெரிஞ்சே செய்யறதுனால உனக்கே ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். இதெல்லாம் நீ வளர்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கு உகந்தது அல்ல. எவனிடம் குற்ற உணர்வும் பயமும் இருக்கிறதோ அவன் எதையுமே எதையும் அனுபவிக்க முடியாது சந்தோஷமா. புரியுதா? நம்ம மேலேயே நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். கொஞ்சம் இருந்தா கூட அது அப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியும். தவறான வழியில நம்ம நிறைய இருந்தாலும் அதை நம்மளால அனுபவிக்க முடியாது. நாம் இருக்கிறத அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு தெரிந்தது எதுவோ
அந்த சரியானதை செய்யணும், தவறானதை விளக்க வேண்டும். புரிந்துதா? இதுதான் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தது. அது தர்ம சம்ரக்ஷணாய அப்படின்னு சுவாமிஜி சொல்றதுடைய அர்த்தம் வந்து என்னது? எல்லாரும் தர்மத்தை எப்படி காப்பாற்றுவதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சரியான விஷயத்த செய்யணும், தவறான விஷயத்த செய்யக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா தர்மத்தை நீங்க காப்பாற்றுகிறீர்கள், கடைபிடிக்கிறீர்கள், நிலைநாட்டுகிறீர்கள். இது வந்து ரொம்ப முக்கியம். தர்ம சம்ரக்ஷணாய குரு சேவாம். நீ சேவை செய்தனா எப்பொழுதுமே தர்மத்தின்படி தான் இருக்கிறார். ஏன்? எல்லா தவறும் வந்து சுயநலத்துக்காக தான் எல்லாரும் தவறு செய்யறாங்க. ஆனா நம்ம சேவை செய்யும் பொழுது சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்காக உழைக்கிறோம், மற்றவங்களுக்காக சேவை செய்யறோம் பொழுது அது எப்பொழுதுமே சரியான விஷயமா தான் இருக்கும். அதனால்தான் சேவை செய்து தர்மத்தை நிலைநாட்டுங்கள். வேற என்ன சொல்லியிருக்காரு? தர்ம சம்ரக்ஷணாய குரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன? சோப நிவாரணாய இருக்கு. கரெக்ட். அதுக்கு முன்னாடி சுபிக்ஷம் பரிப்பிராபணாயன்னு சொல்லியிருக்காரு. சுபிக்ஷம், பிக்ஷம்னா என்னது? சாப்பாடுன்னு சம்ஸ்கிருதத்துல. பிக்ஷை, பிக்ஷை இடுவதுன்னு கூட சமயம் பிக்ஷை பாத்திரம் ஏந்தி வந்து அப்படின்னு பிச்சைன்னு இருக்கு தமிழ்ல. ஆக்சுவலா பிச்சை என்ற வார்த்தை வந்து சம்ஸ்கிருதத்துல பிக்ஷை என்ற வார்த்தை தான் தமிழ்ல பிச்சைன்னு ஆயிடுது. பிச்சை எடுப்பதுன்னா யாரிடமாவது போய் உணவு கேட்டு வாங்கி சாப்பிடுறது தானே பிச்சைன்னு சொல்றோம். அந்த பிக்ஷை, சுபிக்ஷம்னா என்னது? எப்பொழுதுமே எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு இருக்க வேண்டும். நம்மளுடைய தேசத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்திய தேசத்துலதான் உணவு நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய நிலம் ஆனது விளை நிலம், அதுவும் ரொம்ப வளமான நிலம் இருக்கிற நாடு. உலகத்திலேயே மிகுந்த வளமான விளை நிலங்கள் இருக்கிற நாடுனா நம்ம நாடுதான், தெரிஞ்சுங்க. அதனாலதான் இவ்வளவு ஜனத்தொகை இருந்தாலும் நம்மளால சாப்பாடு வந்து உண்டாக்க முடியாது. அது எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கணும். யாருமே இங்க வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் உணவு கிடைக்க வேண்டும். அதுதான் சுபிக்ஷம்னு சொல்றோம். பாரதி கூட என்ன சொல்லியிருக்காரு? தனி ஒருவனுக்கு உணவு இல்லையே இந்த ஜெகத்தினை அழித்திடுவோன்ட்டார். அந்த மாதிரி யாருக்கும் உணவு இல்லாமல் இருக்க, இது உணவு இல்லாமல் போய்விடக்கூடாது. எல்லோருக்கும் உணவு இருக்கணும். அது சுபிக்ஷ பரிப்பிராபணாயன. அது சுபிக்ஷத்தை எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும். அப்புறம் சோப, சோபம்னா வந்து பசி தாகத்தை தான் சோபம்னு சொல்றோம். பசி தாகம் இல்லாமல் எல்லோருக்கும் உணவு எப்பொழுதுமே கிடைக்க வேண்டும். வேற என்ன சொல்லியிருக்கார்? தீனஜன உத்தாரணம். நம்மளுடைய இந்த நாட்டிலேயும் சரி உலகத்திலேயே சரி எல்லோரிடமும் எல்லா விதமான செல்வங்களும் இருப்பதில்லை. சரியா? ஒரு சில பேருக்கு அவங்களுடைய ஜனனம், அவங்களுடைய பிறப்பு எங்க ஏற்படுறதுன்னா அவங்க செல்வந்தரிடம் பிறக்கலாம். சில பேர் ஏழை வீட்டுல பிறக்கலாம். இந்த மாதிரிலாம் ஏற்றத்தாழ்வுன்றது இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகத்துல இருந்தாலும் யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வசதி இல்லையோ அவங்கெல்லாம் தீனம்னா வந்து என்ன சொல்றோம்? வீக் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அதுதான் தீனம். தீனான்ற பேர்லாம் வந்து சில பேருக்கு தீன தயாளுன்னு ஒரு பெயர் இருக்கு இறைவனுக்கு கூட. தீனர்களாக இருப்பவர்களிடம் தயை செய்பவர், கருணையாக இருப்பவர். இந்த மாதிரி தீன தயாளுன்ற பெயரும் இருக்கிறது. அந்த மாதிரி தீனமாக இருப்பவர்கள் உத்தாரணாயனா அவர்களை தூக்கிவிட வேண்டும் என்ன அர்த்தம்? அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக நம்ம சேவை செய்யணும். யார் தாழ்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களையும் நாம் தூக்கிவிட வேண்டும். நாமளும் மேல போனோம், மற்றவங்களையும் தூக்கி விடணும். சரியா? அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளா இருக்கும். நான் ஒண்டி மேல போறேன், மற்றவங்க எல்லாம் உதச்சி கீழே தள்ளுறேன்னு
இருக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா மனுஷர்களான நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மற்றவங்களெல்லாம் சோகப்படுத்திட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லுங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதுன்னு இருக்காங்க, நீங்க வந்து சந்தோஷப்படுவீங்களா? மனுஷர்களுடைய இயல்பு வந்து எப்படின்னா, சந்தோஷமானதை நம்ம பகிர்ந்துட்டோம்னா இன்னும் நிறைய ஆகும். கரெக்டா? எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ஜாஸ்தியாகிட்டே போகும். அறிவும் அப்படிதான். அறிவு ஏன் வந்து ஒரு பெரிய செல்வமா நம்ம சொல்றோம்? மற்ற செல்வம் எல்லாம் கொடுக்க கொடுக்க குறைஞ்சிட்டே போறது. அறிவு எப்படி இருக்கு? கொடுக்க கொடுக்க ஏறிட்டே போகுது. நீங்க சொல்லி கொடுக்க கொடுக்க உங்களுடைய ஞானமும். அதனால்தான் அறிவோட ஒரு பெரிய செல்வம் என்பது, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு வள்ளுவரும் சொல்றாரு. கேட்டு அறிந்து இந்த அறிவானது அந்த செல்வம் கொடுக்க கொடுக்க குறையாது. அதனால நம்ம வந்து மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும், அறிவையும் கொடுக்கணும். இந்த மாதிரி பகிர்ந்து தாழ்ந்தவர்களையும் நம்ம தூக்கி விட்டு நம்மளும் உயர வேண்டும் அப்படின்றதுதான் இந்த பாட்டுல சொல்லியிருக்கார். வேற ஏதாவது சொல்லியிருக்காரா? இதோட முடிஞ்சிருக்கா? ஒரு தடவை பாடுவோமா? भारत देश हिताय भरतादि महामति सेवित, भारत देश हिताय भरतादि महामति सेवित, भारत देश हिताय कुरु सेवां त्वं कुरु सेवां त्वं कुरु सेवां त्वं कुरु सेवां